காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது தேசிய கீதம் பிறந்த வரலாறு. நம்ம நாட்டினுடைய தேசிய கீதமா இருக்கக்கூடிய ஜனகன மன அதை எழுதியவர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். வங்க மொழியில எழுதின அந்த பாட்டை தான் நாம இன்னைக்கு தேசிய கீதமா பயன்படுத்துறோம். ஆனா அவர் தேசிய கீதத்துக்காகத்தான் இதை எழுதினாரானா இல்லைங்க. அந்த காலத்துல பிரபலமாக 3 பாடல்கள் இருந்தது. ஒண்ணு 1800களில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு பாட்டு என்ன அப்படின்னாக்கா வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்போ அதை எழுதினவர் யாருன்னா பங்கிம் சந்தர் சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான் அதை எழுதினார். அவர் வந்து ஒரு நாவல் எழுதுறாருங்க, அனந்த மடம் அப்படின்னு ஒரு நாவல். அந்த நாவல்ல இடம்பெற்ற ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு. அதாவது வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாட்டு. அது சுதந்திர போராட்ட காலம் முழுக்க பலருக்குமே வந்து அது உத்வேகத்தை கொடுத்தது. போராட்ட காலத்துல அதிகமாக பாடப்பட்ட பாட்டும் அந்த வந்தே மாதரம்ங்கிற பாட்டு தான். பங்கிம் சந்தர் சட்டர்ஜி அவர் எழுதின பாட்டை ஒருத்தர் இசையமைக்கிறாரு. அதுதான் சுதந்திர போராட்டம் முழுக்க பேசப்படுது. அதே நேரத்துல 1904 வந்து பாத்தீங்கன்னா முகமது இக்பால் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து சாரே ஜஹான்சே அச்சா அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து எழுதுறாரு. அதுவுமே வந்து ஒரு நாவல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். அதை வந்து அவர் இசையமைக்கிறாரு. அதன் பிறகு அதாவது அது ஒரு பெரிய புரட்சிகரமான பாட்டா மாறுது. இதுல இந்த வந்தே மாதரம்ங்கிற பாடல் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கையை வந்து வழிபடுவதற்கான ஒரு பாட்டாக அது வந்து இருந்தது. முகமது இக்பால் அவர்கள் எழுதின இந்த பாட்டு சாரே ஜஹான் சே அச்சாக்கு என்ன சிறப்புன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ 1947 சுதந்திரத்தை அன்னைக்கு இந்த பாட்டை பாடிதான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தினாங்க. அதை ஒரு பெண்மணியும் இன்னொரு ஆணும் ஒருத்தர் சேர்ந்து அதை வந்து சிறப்பா அதை வந்து பாடுனாங்க. அப்படி இருவருடைய குரலிலும் ஒலித்த ஒரு பாட்டு வந்து இந்த சாரே ஜஹான் சே அச்சாங்கிற பாட்டு. 1904 எழுதப்பட்டது இந்த பாட்டு. 1911 தான் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்ன பண்றாருன்னா வங்க மாதாவை புகழ்ந்து வங்க தேசத்துல வங்க மொழியில ஒரு பாட்டை அவர் எழுதுறாரு. அப்போ இந்தியா சுதந்திரம் அடைகிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய கீதமா ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட கேட்கும்போது அப்போ இயற்கையின் ஒத்துழைக்காதனால அவர் இறந்துடுறார், இயற்கையை எதிர்றார். அப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய கீதம் இல்லாத ஒரு சூழல்ல இருக்கு. என்ன காரணம்னா துர்க்கையம்மனை வழிபடக்கூடிய பாட்டாக வந்தே மாதரம் இருப்பதனால இஸ்லாமியர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அதே மாதிரி சாரே ஜஹான் சே அச்சா அதை பார்க்கும்போது அது முகமது இக்பால் எழுதினது அப்படிங்கிறதுனால பெருவாரியான இந்துக்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க. இப்ப எதை நம்ம வைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. இதற்கு நடுவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த விழால வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னர் கலந்துக்கிட்டதுனால வெளிநாட்டு ஊடகங்களை செய்தி எப்படி பரப்புச்சுன்னா இந்த பாட்டே வந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னரை புகழ்ந்து எழுதப்பட்ட பாட்டுங்கிற மாதிரி தவறான தகவல்கள் வெளிநாடுகளுக்கு போய் அன்றைக்கு இந்த ஜனகணமனங்கிற நம்முடைய தேசிய கீதம் ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. ஆனா அதன் பிறகு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி அதற்கு வைத்து அது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுடைய பெருமைகளை சிறப்புகளை சொல்லக்கூடிய பாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவா அது வந்து உணர்த்தப்பட்டது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் விஜயலட்சுமி பண்டிட் என்ன பண்றாங்கன்னா ஒரு குழுவோட அவங்க வந்து ஐநா சபைக்கு போறாங்க. ஐநா சபையில அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல ஹோட்டல்ல தங்கி இருக்கும்போது அந்த நட்சத்திர விடுதியில் உள்ள இசை குழுவினர் வந்து கேட்கறாங்க, உங்களை நாங்க பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம், உங்க நாட்டினுடைய தேசிய கீதம் என்னன்னு சொல்லுங்க, எங்க ஹோட்டல்ல உள்ள ஆர்கெஸ்ட்ரா அதை வாசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு தூக்கி வரி போடுது, என்னத்தை கொடுக்கறது தேசிய கீதம்னு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்போ என்ன பண்றாங்க, 1911 ரவீந்திரநாத் தாகூர் எழுதி 1918 நம்முடைய ஆந்திர பிரதேசத்துல உள்ள ஒருவர் இசையமைக்கப்பட்ட ஒரு பாட்டினுடைய ஒளிநாடா தட்டு அவங்ககிட்ட இருக்கு, அதான் ஜனகணமன. அதை வந்து கொடுத்து அவங்க இசைக்க சொல்றாங்க. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொதுவான தேசிய கீதமாக இந்த ஜனகன மன அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம பாடக்கூடிய இந்த பாட்டு, அன்றைக்கு இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 52 நொடிகள்ல பாடப்பட்டது. அதுதான் இன்னைய வரைக்கும் நம்முடைய தேசிய கீதமாக சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.